சென்னை விமான நிலையத்தில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக 6 விமானங்கள் பெங்களூரு, திருவனந்தபுரம், ஹைதராபாத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. மேலும் 15க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் வழங்க கேட்டறியலாம். வணக்கம் முத்துக்குமார், தற்போது இருக்கக்கூடிய சூழல் என விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். சென்னையில் கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாகன சேவைகளும், அதாவது விமான சேவை, ரயில் போக்குவரத்து சேவை மற்றும் கார்கள் சேவை உட்பட அனைத்து வாகன சேவைகளுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்குமே காலை வேளையில வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதே நேரத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில தொடர்ச்சியாகவே கடந்த சில நாட்களாகவே சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிகாலை வேளையில தொடர்ந்து அதிக அளவில் அந்த பனிமூட்டம் என்பது இருக்கிறது. இந்த பனியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 9-10 மணி வரையுமே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அதே போலதான் பனிப்பொழிவின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் பகுதிதான் நின்று கொண்டிருக்கும். இந்த விமான நிலையம் பகுதி மட்டுமல்லாமல் அருகே இருக்கக்கூடிய பல்லாவரம், குரோம்பேட்டை, அதே போல கிண்டி, மீனம்பாக்கம், வேளச்சேரி உட்பட சென்னையில பல்வேறு பகுதிகளில் இந்த பனிப்பொழிவின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் சரி, பொதுமக்களும் சரி கடுமையான சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. வாகன ஓட்டியை பொறுத்த வரைக்குமே தங்களுடைய முகப்பு விளக்குகளை வாகனத்தில் எரிய விட்டபடி செல்கிறாங்க. அதை மட்டுமல்லாமல் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவுக்கு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில், அதாவது மின்சார ரயில்களை பொறுத்த வரைக்குமே தாமதம் ஏற்படுவதன் காரணமாக பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், அதாவது மின்சார ரயில் வழியாக பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய பணிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. இது ஒரு உரம் இருக்க. சென்னை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்குமே 6 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கும் திருப்பதிக்கும் அனுப்பப்பட்டன. மேலும் 25 விமான சேவைகளும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக லண்டனில் இருந்து 307 பயணிகளுடன் சென்னை வந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம், மஸ்கட்டில் இருந்து 252 பயணிகளுடன் வந்த ஓமன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், மலேசியாவிலிருந்து வந்த 186 பயணிகளுடன் வந்த இண்டிகோ விமானம் உட்பட 3 விமானமுமே கிட்டத்தட்ட தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வட்டம் எடுத்தன. அதே போல பின்னர் 3 விமானங்களும் பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டன. குவைத்தில் இருந்து 188 பயணிகளுடன் வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமும் அதே போல தரையிறங்க முடியாமல் தொடர்ந்து வானில் வட்டம் எடுத்துக் கொண்டு சுமார் 1 மணி நேரமாக தாமதத்திற்கு பின் தான் தரையிறக்கப்பட்டது. அதே போல ஹைதராபாத்தில் இருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும், அதே போல புனேவில் இருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும், கொல்கத்தாவில் இருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும் பனிமூட்டம் காரணமாக தரையிறங்க முடியாமல் இது திருப்பதிக்கு அனுப்பப்பட்டு, இதே போல சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்களாக பார்க்கக்கூடிய டெல்லி, மதுரை, கோவை, தூத்துக்குடி, விஜயவாடா, அந்தமான், லண்டன், சிங்கப்பூர் உள்ளிட்ட 15 விமானங்கள் தாமதம் புறப்பட்டு செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல சென்னை விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் பனிமூட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட வருகை புறப்பாடு விமானங்கள் என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாக, அதாவது விமான பயணிகள் என்பது கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. தற்பொழுது ஒளிப்பதிவர் அஜித் அவர்கள் இந்த விமான நிலையத்தில் இருந்து அந்த பனிப்பொழிவுடைய காட்சியை தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தினார். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதன் காரணமாக ஒவ்வொரு நாளுமே பொதுமக்களும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி கடுமையான இன்னலுக்கு தான் ஆளாகியிருக்கிறார்கள். முத்துக்குமார், நேரலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.